அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். 7 புக்லெட் கலெக்ஷன்ஸ் 8000 ப்ராப்ளம் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அந்த கொஷின் கலெக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தா போதும். சப்ஜெக்ட் வைஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்கான ப்ராப்ளம் கலெக்ஷன் தேடி பார்ட்டு, அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் ஓரியன்டான டெஃபினிஷன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸாக கொடுத்துட்டேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் தியரியில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ டோட்டலாக ஒரு 20 ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21லேருந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வாங்கி படிங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் வருது, சார் யூஜிடிஆர்பி எக்ஸாம் கால் ஃபார் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. யூஜி பிஜி ரெண்டுமே கால் ஃபார் வருது. ஓகே, ஸோ பிஜிடிஆர்பிக்குமே ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ லாங் டைமுக்கு டெஸ்ட் பேட்ச் சீரியஸும் ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க பிஜிடிஆர்பி டெஸ்ட் சீரியஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மந்த்து 15 to 20க்குள்ளே, இந்த டேட்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நவம்பர் அது போல் டைமில், நவம்பர் டிசம்பர் அது போல் டைமில் எக்ஸாம்ஸ் இது பிஜி ஃபஸ்ட்டு நடக்கலாம், இல்லைனா யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஃபஸ்ட்டு நடக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த அகாடமியில் ஷோராக எக்ஸாம் நடத்துதுன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வேணுன்றவங்க இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிபிஜி போத் ரெண்டுத்துக்குமே எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, சார் சிஎஸ்ஐஆருக்கும் போடுங்க, டிஎன் செட்டுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிஎன் செட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு யூஜி பிஜி டிஎன் செட் இதை முடிச்சுட்டு சிஎஸ்ஐஆர் அடுத்த ஸ்டர்ன் கொடுப்பேன். ஸோ சிஎஸ்ஐஆர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டே இருக்கும். வெறும் கிளாஸஸ் வெறும் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணி வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாமுமே நம்ம நீட்டாக டெஸ்ட் சீரிஸ் ஷெடியூல் போட்டு நிறைய எக்ஸாமுக்கு வேரியஸ் பேட்சில் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, இப்போதைக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அகைன் பிஜிடிஆர்பிக்குமே ஃபுல் செட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. இப்போ குரூப் தியரிலேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 21லேருந்து பார்க்கலாம். If G is a cyclic group of order n, suppose D divides n on that, then number of subgroup of G of order D எவ்வளோ இருக்குன்னா only one தான். ஸோ ஃபைனல் சைக்கிளிக் குரூப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் Z 10ல் நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 5 எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. 5 வந்து 10 டிவைட் பண்ணிச்சுன்னா யூனிக் சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 5 தான் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ Z 10ல் ஒரு யூனிக் ஆர்டர் ஆஃப் அச்சிஸை 5ஆக இருக்கிறச்ச இந்த ஆர்டர் ஆஃப் வச்சு கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணணும். ஸோ அப்சிச்ச யூனிக் சப் குரூப் ஆஃப் ஜிஆர், அப்போ ஒன்லி ஒன்றுன்றது இங்கே கரெக்ட். அடுத்து இஃப் ஜி இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர், கண்டிப்பாக எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், அப்ளியன் தெரியும். ஸோ எந்த குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாலும் அது அப்ளியன். அடுத்து இஃப் ஜி இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்டர் பி கியூ வேர் பி லெஸ் தென் கியூ தே ஆர் டிஸ்டிங் பிரைம்ஸ் அண்ட் பி டஸ் நாட் டிவைட்ஸ் கியூ மைனஸ் ஒன் வந்தால் சைக்கிளிக். இது ரிப்பீட்டட் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி கூட ப்ராப்ளம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் டிவைடிங் என், இந்த குரூப் ஆஃப் ஆர்டர் என் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூனிக், இந்த ரிசல்ட் தான் இப்படியும் கேட்கலாம். இது ரெண்டும் சேம் தான். ஓகே, இது ரெண்டும் சேம் தான், கொஷின் சேம் தான், பட் கொஷின்ஸ் ஆர்டர் அப்படி மாற்றி கேட்கலாம். அடுத்து இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி, ஆர்டர் ஆஃப் ஏஎம் ஆர்டர் ஆஃப் பி என்ன இருந்தால் ஜிசிடி ஆஃப் எம் கமா என்னன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இன் ஏபி ஈக்குவல் டு பியாக இருந்தால் ஆர்டர் ஆஃப் ஏபி நத்திங் பட் எம்ன்ட்டு என்ன கிடைக்கும். ஸோ ஜிசிடி ஆஃப் எம் கமா என் 1 இருக்கிறச்ச ஆர்டர் ஆஃப் இது அப்ளியன் குரூப்பாக இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ இன்ட்டு ஆர்டர் ஆஃப் பி. ஸோ இது ஆர்டர் ஆஃப் ஏ இன்ட்டு ஆர்டர் ஆஃப் பி. ஓகே, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து நமக்கு எம், ஆர்டர் ஆஃப் பி வந்து என். சென்டர் ஆஃப் S3 வந்து ட்ரிவியல் குரூப் ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கும். த ஆல்டர்னேட்டிங் குரூப் ஆஃப் A4 as ஆர்டர்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ n ஃபேக்டோரியல் டிவைட் பை 2, 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2, 24 டிவைட் பை 2னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். த நம்பர் ஆஃப் 3 சைலோ 3 சப் குரூப் இன் S3 நான் ஆர்ஃப் அப்படி சொல்லி கேட்குறாங்க. யூனிக் தான். ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து 3k+1 ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். S3யோட ஆர்டர் வந்து 3 ஃபேக்டோரியல் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ k = 0 கேஸ்க்கு ஒன்லி 1 கிடைக்கும். அப்போ 1 மட்டும் தான் 6 டிவைட் பண்ணும், ரிமைனிங் எதுவுமே 6 டிவைட் பண்ணாது. அப்போ ஒன்லி 1 நம்பர் ஆஃப் 3 சைலோ சப் குரூப் இன் S3 வந்து யூனிக்காக இருக்கும். அடுத்து இஃப் G சப் குரூப் அண்ட் ஆர்டர் ஆஃப் G வந்து P2Q where P and Q are primes, P does not divides Q minus 1 இருக்கு அப்படின்னா
there exists exactly one p Taylor subgroup not. Okay, இப்போ order of G equal to 4 into 3 which means 12 எடுத்துக்கும். Okay, 4 into 5 போட்டுக்கோங்க. 5 4 into 7 ஒரு நிமிஷம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ order of G equal to 3 square into 5 எடுத்துக்கும். ஓகே, 9 into 5 னா 45. ஸோ order of G வந்து 45 இருக்கு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா பாருங்க. P ஓட வேல்யூ வந்து 3, Q ஓட வேல்யூ வந்து 5. 3 does not divides 5 minus 1. அதாவது 3 does not divides 4. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கிறச்ச இந்த 3 சைலர் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 9 இருக்கு இல்லைங்களா? அதாவது P சைலர் சப் குரூப் அது வந்து எக்ஸாக்ட்லி யூனிக்காக இருக்கும், விச் இஸ் நார்மலாக இருக்கும். ஸோ நார்மல் ஒரு அதே போல் இந்த குரூப் நாட் சிம்பிள், ஏன்னா ஒரு நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் வந்து இந்த செட்டுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் அந்த ரிசல்ட். ஸோ குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் கியூ ஃபார்மேட்லேருந்து பி அண்ட் கியூஆர் டிஸ்டிங் ப்ரைம்ஸாக இருந்து பி டஸ் நாட் டிவைஸ் கியூ மைனஸ் ஒன்னாக இருந்தால் எக்ஸாக்ட்லி ஒன் பி சைலர் சப் குரூப்ன்றது கரெக்ட். அடுத்து இது நார்மல் சப் குரூப்போட டெஃபினிஷன். n is a normal subgroup of G இருக்கு. ஃபார் எலி எலிமெண்ட் இன் G எடுத்துக்கிட்டிங்கன்னா A இன்வெர்ஸ் வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்கும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் சென்டர் ஆஃப் G டிஃபைன் பண்ணுற பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு சப் குரூப் as well as நார்மல் சப் குரூப். collection of all A in G such that Ax equal to X for all X in G. This center of G is a form of subgroup which is normal. இது நம்ம பார்த்துட்டோம். n is a subgroup of G. Order of G mod n prime இருந்தால் n should be a maximal subgroupனு சொல்லுவோம். Every group of prime are the cyclic நமக்கு தெரியும். In abelian group every subgroup is normal. Every subgroup of a cyclic group is cyclic. Every subgroup of an abelian group is abelian. ரெண்டு ரிசல்ட் இருக்கு. Every subgroup of an abelian group is abelian. Every subgroup of a cyclic group is cyclic. மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அதே போல் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டை ஆர்டர் ஆஃப் த குரூப்பை டிவைட் பண்ணணும். அடுத்த கொஷின் பாருங்க. இஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜியா இருந்தால் இப்போ ஒன்லி ஜி இஸ் அபிலியன். ஸோ சென்டருமே உங்களுக்கு ஈக்குவல் டு ஜியா இருக்குது அப்படின்னா அதிலே கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். அடுத்து ஜி இஸ் சிம்பிள், த ஒன்லி நார்மல் சப் குரூப் வந்து ஒன்று ஐடென்டிட்டியும் ஹோல் ஜியா இருக்கும். ப்ராப்பர் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, ஒரு சிம்பிள் குரூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்லி சப் குரூப்ஸ் ஒன்லி நார்மல் சப் குரூப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி குரூப்பும் ஹோல் குரூப்பும் மட்டும்தான். The order of the direct product, order of H into order of G. Okay, இங்க பாருங்க, phi is a map from G to G, be an automorphism. அப்பனா ஒன் டு ஒன் ஹோமோமார்பிசம் அர்த்தம். ஓகே, ஒன் டு ஒன் ஹோமோமார்பிசம். அப்பனா கர்னல் ஆஃப் phi வந்து ஐடென்டிட்டி மட்டும் தான் இருக்கும். ஒன் டு ஒன் மேப்பிங்னாவே கர்னல் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டெயின் புக்ல டைரக்ட் ரிசல்ட். இப்போ இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் G வந்து ஐசோமார்பிக் டு G mod சென்டர் ஆஃப் G இருக்கு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n ஆஃப் G நான் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் G டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் H. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். The permutation is even if and only can be written as a product of disjoint transposition which are even permutations. அடுத்து the sign of homomorphism அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்களேன். எங்கே எஸ்என்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னுக்கு -1 ஒரு பவர் என்னன்னு கூட எடுத்துப்போம். சப்போஸ் n ஈவன் பர்முடேஷன் அப்படின்னா நீங்கள் ஏஎன்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஏஎன் மட்டும்தான் இருக்கும் கார்னரில். அடுத்து சென்டர் ஆஃப் எஸ்என் வந்து ஆல்வேஸ் ட்ரிவியல் ஃபார் எனி n greater than or equal to 3. Every finite group of cyclic group is cyclic. G is abelian, A is an element of G இருந்தா அந்த ஐடியல் ஜெனரேட் பை சிங்கிள்டன் A வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். அடுத்து ZP அண்டர் அடிஷனில் ப்ரைமாக இருக்கும்போது சைக்ளிக் குரூப். ஓகே, Z அணி சைக்ளிக், அதே போல் ப்ரைம் நம்பருக்குமே உங்களுக்கு ஒரு சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். த குரூப் அடிட்டிவ் செட் ஆஃப் ரியல் நம்பர் ப்ளஸ் அடிட்டிவ்ல அபிலியன் குரூப்பாக இருக்கும். இது ஒரு இன்ஃபைனைட் அபிலியன் குரூப். G has a unique subgroup of order P where P is a prime, then it is normal. So G has a unique subgroup of order P